ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே சிவானி பாப்பா எப்படியாவது இந்த கடத்தல்காரங்க கிட்டேருந்து தப்பிக்கணுன்ற காரணத்துக்காக என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டு பேசாமல் நம்ம இவங்கள வெறுப்பேற்றியே இவங்க கிட்டேருந்து தப்பிச்சலான்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள செம்மைய வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவானி பாப்பா அவங்களோட பேரை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்கள செம்மைய கடுப்பேற்றணுன்றதுக்காக அவங்கள செம்மையை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் அமைதியாவே போக்குறத பார்த்துட்டு, சிவானி பாப்பா இந்த பிரச்சனைய கொஞ்சம் பெருசு பண்ணாதான் நம்மளால இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, அவங்க கிட்ட எனக்கு ரொம்பவே பசிக்குது. அதனால எனக்கு ஏதாவது வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிவானி பாப்பா சொல்றத ஃபர்ஸ்ட் அவங்க கேட்காம இருந்தாலும், சிவானி பாப்பா போக போக அழுகவே ஆரம்பிக்க, உடனே இந்த மாதிரி சிவானி பாப்பாவோட அழுக சவுண்ட பொறுக்க முடியாத அந்த கடத்தல்காரங்களோ இன்னுமே ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்க, உடனே இதை கவனிச்ச சிவானி பாப்பாவும் உடனடியா அவங்களோட டிராமாவ இன்னுமே அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல கத்தி கூச்சலிட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அந்த கடத்தல்காரங்களும் இந்த பொண்ணோட தொல்லை தாங்க முடியலையே, பேசாம இந்த பொண்ணு கேட்கறத வாங்கி கொடுத்துருவோன்னு அவங்களோட வண்டியை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு சிவானி பாப்பாவை உள்ளேயே வச்சுட்டு அவங்க கடைக்கு போயிட்டு அந்த பாப்பாவுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க. ஆனா அதை வாங்கி பார்த்த சிவானி பாப்பாவோ இன்னுமே கோவத்தோட, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நீங்க வாங்கிட்டு வந்தது எதையுமே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இது சுத்தமா ஒத்துக்காது, எனக்கு என்ன வாங்கி தரணும்னு உங்களுக்கு தெரியலன்னா பேசாம என்ன கூட்டிட்டு போகலாம்ல, நானே என்னன்னு சொல்லுவேன், அதை எனக்கு நீங்க வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தந்திரமா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் கட்ட பிளானை போட ஆரம்பிக்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த கடத்தல்காரங்களோ, அதெல்லாம் உன்னை வெளியே விட முடியாது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாங்க அத உனக்கு வாங்கி தரோம். ஆனா, உன்ன மட்டும் வெளிய விட முடியாதுன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு, ஆமா நீங்க வாங்கிட்டு வந்த லட்சணத்த தான் நான் பார்த்தேன்ல. இதெல்லாம் சாப்பிடுற பொருளா? ஒரு குழந்தை என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கூட உங்களுக்கெல்லாம் தெரியல. உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்க போறேன்? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. நானும் கூட வருவேன். எனக்கு தேவையானத நானே வாங்கிப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா சொல்ற மாதிரி சொல்ல, உடனே இத கேட்டுட்டு கோவப்பட்ட கடத்தல்காரங்களும், அப்பன்னா நீ பசியோடயே இருப்பா. நாங்க கண்டிப்பா உன்ன வெளிய விடவே போறதில்லன்னு சொல்லிட்டு, அப்படியே சிவானி பாப்பாவ கண்டுக்காத மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, தாஸ் சொன்ன இடத்துக்கு சிவானி பாப்பாவை சீக்கிரமா கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வண்டியை வேகமா ஓட்ட சொல்றாங்க. உடனே இதை பார்த்துட்டு பதறி போன சிவானி பாப்பாவும் நம்ம வேற ரூட்ல போலான்னு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் இது வரைக்கும் திமிரா நடந்தது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு ரொம்பவே கெஞ்சுற மாதிரி, தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, ஒருவேளை நீங்க சொல்ற இடத்துக்கு என்ன இப்ப நீங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா என்னால சாப்பிடவே முடியாது, நான் பசியிலேயே செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு பரிதாபமா கண்ணீர் விடுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்க. உடனே அதை நம்பின அந்த கடத்தல்காரங்கள்ல ஒருத்தங்களோ, பேசாம இந்த பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போகலாம். இந்த பாப்பாவுக்கு வாய் தான் ஓவரா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பாப்பா மாதிரி தான் தெரியுது. அதனால இந்த பாப்பா அமைதியா தான் இருக்கும். நானே அவள கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு மீதி 2 பேர்கிட்ட சொல்ல, உடனே இதை ஒத்துக்காத அந்த கடத்தல்காரங்கள்ல மத்த 2 பேருமே கண்டிப்பா இந்த பாப்பா தப்பிச்சு போகிறதுக்காக கூட இத பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி இந்த பாப்பாவை வெளியே கூட்டிட்டு போகிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு கரெக்டா எதிர்க்க ஆரம்பிக்க. உடனே சிவானி பாப்பாவும் அந்த நேரத்துல நீங்க போய் நான் தப்பிச்சிருவேன், அது உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருவேன், உங்க 3 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அச்சோ! செம்ம காமெடியா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணால எப்படி உங்கள மாதிரி பெரியவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்? ஒருவேளை நீங்க அவ்ளோ வீக்கானவங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்க. உடனே அந்த கடத்தல்காரங்களுமே சிவானி பாப்பா நினைச்ச மாதிரியே ட்ரிகர் ஆகி அவங்க கிட்ட, அதெல்லாம் எங்க கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, நாங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களையே கடத்தி கரெக்டா கச்சிதமா வேலையை முடிச்சவங்க, நீ என்ன பண்ணாலும் எங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வேணா வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கடத்தல்காரங்க கூட சிவானி பாப்பாவையுமே கூட்டிட்டு போறாங்க. ஆனா கரெக்டா இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த சிவானி பாப்பாவும் கடையில போய் நின்னுகிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கடத்தல்காரங்களை நல்லா குழப்பி விட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடையில நான் நினைச்ச பொருள் இருக்கிற மாதிரியே தெரியலையே, பேசாம நம்ம வேற கடைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவங்களை கடுப்பு ஏத்த ஆரம்பிக்க. உடனே அவங்க நினைச்ச மாதிரியே கடுப்பான கடத்தல்காரங்களும் சிவானி பாப்பா கிட்ட ஹார்ஷா கொஞ்சம் நடந்துக்க ஆரம்பிக்க, அப்ப பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்கள வித்தியாசமா பார்க்கவே, உடனே கொஞ்சம் அமைதியான கடத்தல்காரங்களும் பேசாம உனக்கு என்ன வேணுமோ இங்க இருந்து எடுத்துக்கோ பாப்பா, உனக்கு என்ன வேணாலும் நாங்க வாங்கி தரோம், வேற கடைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொலைட்டா சொல்ல. உடனே இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த சிவானி பாப்பாவும் சரின்னு சொல்லிட்டு 4, 5 பொருளை மட்டும் எடுத்து அந்த கடத்தல்காரங்க கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு வாஷ்ரூம் போகணும் போல இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே கெத்த கிளம்ப ஆரம்பிக்க. உடனே இதை பார்த்துட்டு அந்த கடத்தல்காரங்கள ஒருத்தர், நானும் உன் கூட வரேன் பாப்பான்னு சொல்ல, ஆனா சிவானி பாப்பாவோ லேடிஸ் பாத்ரூம்குள்ள நீங்களாம் வர முடியாது, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க, என் பின்னாடிலாம் ஒன்றும் வர தேவையில்லன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து அசால்ட்டா கிளம்பி போறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு அந்த கடத்தல்காரங்களும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆளுங்க எல்லாம் நம்மள பார்க்குற மாதிரி தான் இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் இங்க அடக்கி தான் வாசிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பாப்பா எங்க ரெஸ்ட் ரூம் தானே போகுது, போயிட்டு வெளியே வரப்போது, நம்ம வாசலா நின்றுக்கிட்டா போகுது, இந்த பாப்பாவால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாசலே நின்றுட்டு இருக்க.
ஆனா ஷிவானி பாப்பாவோ செம்ம தந்திரமா அந்த வாஷ்ரூம்க்கு 2 டோர் இருக்குன்றத ஏற்கனவே கண்டுபிடிச்சதுனால தான் அந்த வாஷ்ரூம்குள்ளேயே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடத்தல்காரங்க இந்த வாசல்ல நின்னுட்டு இருக்க, ஷிவானி பாப்பாவோ இன்னொரு வாசல் மூலியமா தப்பிச்சு எப்பயோ வெளிய போயிட்டாங்க. ஆனா இது தெரியாத அந்த கடத்தல்காரங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு என்ன இன்னும் பாப்பா வரலன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அங்க இருக்கவங்க கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் அங்க இன்னொரு வாசல் இருக்கதும், அங்க ஷிவானி பாப்பா அந்த ரூம்லயே இல்லாதது தெரிய வருது. உடனே இத பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோட அந்த 3 கடத்தல்காரங்களும் செம்ம கொலவெறியோட ஷிவானி பாப்பாவ தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாப்பா மட்டும் என் கையில மாட்டுட்டும், அது பண்ண டார்ச்சருக்கு அதோட கழுத்த நெரிச்சு கொலையே பண்ணாலும் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு கொலவெறியோடயும் இருக்க. ஆனா அந்த பக்கமா ஷிவானி பாப்பா என்னதான் ரொம்பவே தைரியமா அந்த கடத்தல்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போனாலும், இந்த மாதிரி ரோட்ல யாருமே தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டதுனால அவங்களுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எங்க போறது, யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியாததுனால ரொம்பவே பயத்திலயும், அத விட அதிகமான குழப்பத்திலயும் ரொம்பவே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கொஞ்ச நேரத்திலேயே பயத்துல கண்ணீரே விட ஆரம்பிச்சுட்டு, ஒரு இடத்துல ஒதுங்கி போய் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எங்க அந்த கடத்தல்காரங்க தன்னை கண்டுபிடிச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்திலயுமே உட்காந்துருக்காங்க.